அப்போ ஈஸ்வரன் போனதும் அங்கேருந்து இந்த மலை பக்கத்தில் ஒரு மலை இருக்கு. அந்த மலையில் எந்த மலைமாமா? அரசநாடு மலை 3 சந்திக்கிற இடத்துல போய் கை வையின்னு கையை வச்சிருக்காரு. ஈஸ்வர சிவன் வந்து மதுரை தண்ணி திறந்துருக்காரு. மீனாட்சி அம்மா சித்திரை திருவிழாவுக்கு இதே வையாரோட வரலாறு. இதே நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா மாமா ஊருக்கு தான் வந்திருக்கோம். அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னு நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே இப்போ திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வைகை ஆற்றுல தான் இருக்கோம். வைகை ஆற்றுல தான் அழகர் ஆற்றுல இறங்குவார். இங்கே தேனி பக்கத்தில் கோவிந்த நகரம்னு ஒரு ஊர். அங்கே தான் அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு. இங்கே தான் நம்ம மாமாட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வைகை ஆறு இங்கேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர்கிட்ட வாங்க. இது ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குவாருங்க. இது வைகை ஆறு. இந்த இடத்து பேர் வந்து மூல வைகை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து வைகை ஆறே உருவாகுதான். அது நம்ம மாமாட்டே கேட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். பாருங்கள், ஆறை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கே பார்த்தாலும் அப்படியே மணல்லாம் சூப்பராக இருக்குது. ஆறு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஆற்றுல தண்ணியே இல்லாட்டாலும் இப்போ தான் தண்ணி வத்திருக்குன்னாங்க. மழை பெஞ்சு தண்ணி பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் தண்ணி வத்திருக்குனாங்க. ஆனால் நாளைக்கு அழகர் ஆற்றுல இறங்கும்போது இதில் வந்து மழை பெஞ்சு தண்ணி நிறையா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பெரியவங்க நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க நமக்கு. அதை கேட்டு நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து ஈஸ்வரனுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடந்துச்சான். கல்யாணம் நடக்கும்போது அங்கே சாப்பாட்டுக்கு தண்ணி இல்லாததுனால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஈஸ்வரன்ட்டையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் போய் முறையிட்டிருக்காங்க. முறையிட்ட உடனே அப்போ ஈஸ்வரன் போனதும் அங்கேருந்து இந்த மலை பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் எந்த மலைமாமா? அவனுக்குள்ளே இருக்கா? இல்லைன்னா அந்த பாறை மலை இருக்காங்க. இந்த தெரியுது மலையில் கால் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அந்த ஒரு மலை தெரியுது பாருங்க. கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தெரியுது பாருங்க. அந்த மலையை தான் மாமா சொல்கிறாரு. அந்த மலையில் தான் சிவன் வந்து கால் வச்சாங்களாம். வருஷநாடு ராஜபாளையம் கடவுள ஒரு கால் வச்சு அங்கே போய் இங்கிட்ட ஒரு மலையில் ராஜபாளையம் கடவு மொட்டை வருஷநாடு மலை 3 சந்திக்கிற இடத்துல போய் கை வையின்னு கையை வச்சிருக்காரு. ஈஸ்வர சிவன் வச்ச உடனே அப்படியும் தண்ணி வந்து பொங்கி வையாரா உருவாகி நம்ம மதுரைக்கு போய் தண்ணி போய் நம்ம மதுரை மக்கள்லாம் அந்த காலத்தில் தண்ணி குடிச்சாங்களாம். தாகம் தீர்த்துச்சான் இந்த வைகை ஆறு. அதனால இது புண்ணியமான நதிங்க. ரொம்ப புண்ணியமான நதியிலையும் இது ரொம்ப புண்ணியமான நதி. ஈஸ்வரன் உருவாக்கினதுனால இங்கே வந்து ஈஸ்வரனே இந்த வைகை ஆறா ஓடுறதாக இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க. அதனால இது வந்து ரொம்ப புண்ணியமான நதி. தாமிரவர்ணி நதி மாதிரி இதுவும் புண்ணியமான நதி. ஆனால் இந்த ஆற்றுல இருந்து தான் ஸ்டார்டிங் பண்ணி அந்த இதில் வைகை டேமுக்கு தண்ணி போகுது. வைகை டேமுக்கு மதுரைக்கும் இந்த வைகை டேமுக்கு தண்ணி டேம்ல இருந்து மதுரைக்கு தண்ணி திறந்துருக்காங்க. மீனாட்சி அம்மா சித்திரை திருவிழாவுக்கு டேமுக்கு தண்ணி திறந்துருக்காங்க. அந்த இங்கேருந்து வைகாறு போகுது. அது அங்கே போய் முல்லை பெரியாறு ஆறும் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ராஜபாளையம் கடவுள்னு சொன்னேன்ல, அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிழவன் கோவில் டேம் 1, 2வது முல்லை பெரியாறு கம்பத்துல இருந்து முல்லை பெரியாறு அங்கிட்டு பிரிஞ்சிடும். வருஷ நாட்டுல இருந்து இங்கிட்டு வந்து இந்த மூல வைகாறு ஒரே இடத்துல உருவாகி 3 ஆறா இது பெரியுது. இதே வைகாரோட வரலாறு. இதே நம்ம வருஷ நாட்டுல இருந்து கண்டமனூர் வரைக்கும். இது கண்டமனூருக்கு முன்னாடியே 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோவிந்தநகரம். இந்த கோவிந்தநகரம் கண்டமனூர் வரைக்கும் மூல வைகாறுன்னு சொல்லுவாங்க. சரி. இப்போ நம்ம மூல வைகாத்துல இருக்கோம். சரி. இதில் வந்து இந்த தண்ணி இல்லாட்டாலும் அழகர் ஆற்றுல இறங்கும்போது தண்ணி வந்துடும் சொல்லுவாங்க. அது உண்மைதானாமா? அது உண்மைதான். என் அனுபவத்தில் நான் சொல்லும் போதே மணி அடிச்சிருச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அங்கே மூல வைகாத்துல பேஞ்சதும் மழை வருஷநாடு மலையில் பேஞ்சதும் தண்ணி வந்துருச்சு. அழகர் அந்த பழைய வரலாறு ஞாபகார்த்தமாக அழகர் ஆற்றுல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்கச்சி கல்யாணத்துக்கு வர முடியாமல் திரும்பினது மாதிரி அந்த வருஷமும் நாங்கள் பார்த்தோம். அந்த வரலாறு ஞாபகமாக பார்த்தோம்.
பெரிய ஆளு வந்து அந்த காலத்துல அப்பதான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அந்த வரலாறு ஞாபகமா கரெக்டா நடந்துச்சு. இந்த வைகை ஆத்துல தண்ணி வந்துச்சு. அழகர் இறங்க முடியாத அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். சந்தோஷம். அந்த பழைய வரலாறுங்கிற போது சந்தோஷமா இருந்துச்சு. அதே நேரத்துல வானத்துல கரடனும் வட்டம் விட்டாரு. அது எல்லாமே ஒன்று சேர நடக்கும்போது தெய்வ சக்தி இன்னமும் இருக்குங்கிறது நம்பாதவங்களுக்கு கூட ஒரு நம்புறது மாதிரி தெய்வங்க நடத்துது வரலாறு. அதை பார்க்கும்போது மனுஷனை விட தெய்வங்க இருக்கு, இன்னும் ஏதோ இந்த பூமியில தர்மம் இருக்குங்கிறத எடுத்து காட்டுறது மாதிரி இது இருக்கு. தெய்வ சக்தி இருக்கு. தெய்வ சக்தி உண்மையா இருக்கு. சரி. இந்த ஆத்தோட பெருமை எல்லாம் சொன்னீங்க. நான் மாமாட்ட கேட்டு பார்த்தோம். இந்த ஆத்தோட பெருமை எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த ஆறு தான் மூல வைகை ஆறுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் ஆறு வந்து உருவாகி வைகை டேம் போய் வைகை டேமில் இருந்தால் மதுரை அப்படி அங்கிட்ட எல்லாமே வைகை ஆறு வந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. இது நீங்களும் கேட்டிருப்பீங்க. அடுத்து நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகர் வந்து ஆற்றுல இங்கேருந்து தான் இங்கே ஆற்றுல இறங்குவார் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பார்ப்போம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.